மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 98 கிலோமீட்டருக்கு சாலை அகலப்படுத்துகிற பணியும் நடைபெறுகின்றன. பவானி முதல் கரூர் வரை உள்ள மாநில நெடுஞ்சாலை சுமார் 77 கிலோமீட்டர் நீளத்திற்கு மாநில நெடுஞ்சாலையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை தரம் வைத்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அந்த சாலையும் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுப்பணித்துறை மூலமாக ஈரோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் 67.76 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் சிகிச்சை கூடிய 11 சிறப்பு மருத்துவமனை கட்டடம் அமைக்கப்பட உள்ளது. ஈரோடு மாவட்ட மருத்துவமனை மூலம் 84.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 18 பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவை வட்டம் கணக்கம்பாளை கிராமத்தில் ரூபாய் 64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் 500 ஏக்கர் நேரடி பாசன வசதியும் 1800 ஏக்கர் பாசன நிலங்கள் மறைமுக கிணறுகள் நீர் செறிவூட்டுதல் மூலம் பயன்படும். பவானி வட்டம் ஜம்பைக்கு அருகில பவானி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்பட உள்ளது. இதே போல மாநில புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற பொழுதே இந்த மாவட்டத்தின் அமைச்சர்கள் மக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைத்தார்கள். ஈரோடு நகரத்திற்கு ஒரு குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாநில புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற பொழுது அனுமதி கொடுத்தார்கள். ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு இங்கே ஈரோடு மாநகராட்சிக்கு தண்ணீர் வழங்குவதாக அறிவித்து அந்த பணி 90% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இன்னும் 10% பணிகள் தான் எஞ்சியிருக்கின்றன. இன்னும் ஒரு 3-4 மாத காலத்திற்கு அந்த பணி நிறைவேற்று நானே நேரடியாக வந்து அந்த திட்டத்தை துவக்கி வைப்பேன் மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு ஈரோடு மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ பெரும்பாலான கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் செல்வத்தில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம், அழியா செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை பாதுகாத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அவங்க விட்டு போயிடும். இல்லைன்னா மற்றவர்களால் களவாட்டப்படுத்துவாங்க. ஆகவே கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம். நம்முடைய உயிர் இருக்கிறவரை நம்மோடு ஒட்டி இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம். எந்த செல்வமும் நிலைக்கு கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை வேளாண் மகளிர் கல்லூரி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் பெருமை, கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் பெருமை. ஆனால் பொருள் இருப்பவர்களுக்கு அந்த ஊர்ல தான் செல்வாக்கு இருக்கும். ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பை இந்த கல்லூரி மூலமாக நீங்கள் பெற வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டம் வேறு, படிக்கின்ற பொழுது காலம் வேறு, இப்பொழுது காலம் வேறு. நாங்கள்லாம் படிக்கின்ற பொழுது பல பேர் நடந்தே சென்று பள்ளியிலே படித்தோம். நான் படிக்கின்ற பொழுது எங்கள் ஊரிலே இருந்து பவானி வந்து நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆற்றை கடந்து பவானி வந்து படிக்க வேண்டும். ஆற்றிலே தண்ணீர் நிறைந்து விட்டால் கரசையிலே வந்து படிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலமாக அப்படி அல்ல. நவீன உலகம் 5 நிமிடத்திற்கு ஒரு பழசு பேருந்து இருக்கின்றது. குறித்த காலத்திலே நீங்கள் பள்ளிக்கு வர முடியும், கல்லூரிக்கு வர முடியும், சிறந்த கல்வியை கற்க முடியும். அது மட்டுமல்லாமல் அரசாங்கம் நிறைய சலுகைகளை உங்களுக்கு கொடுக்கின்றது. எங்களுடைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது. இப்பொழுது யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்று நிறைய நவீனமாக விஞ்ஞான உலகத்தில் நீங்கள் மிதந்துட்டு வரீங்க. நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். பெண் பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு நூல் தருணா கூட கரணம் வரணும் கரணம் சொல்லுவாங்க. அதே போல பெண் பிள்ளைகள் நீங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும். தன்னம்பிக்கை இழந்து விட்டால் வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். எனவே படிக்கின்ற காலத்தில் படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வயது டீனேஜ் சொல்லுவார்கள், அலைவாயும் வயது. அந்த வயதிலே சரியான முறையை பயன்படுத்தினால் சரியான இலக்கை அடைய முடியும். தவறான வழிகளை பின்பற்றிவிட்டால் ஒரு வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈட்டெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லவராக வாழ வேண்டும். தேசத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான்
ஆண் பிள்ளைகள் விட பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக கெடுக்கப்படுகிறது. தேர்ச்சி செய்வதை பார்க்கிற பொழுது பெண்கள் தான் அதிக அளவில் தேர்ச்சி பெறுகின்றனர். அதிக மதிப்பெண்ணும் பெண்கள் தான் பெறுகின்றனர். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான கல்வி கற்பதிலே ஆர்வம் கொண்டவர்கள் முதன்மையாக விளங்குகிறவர் பெண்கள் தான், மாணவிகள் தான். அதே மாணவர்கள் இன்றைக்கு இரண்டிலுமே சிறந்து விளங்குகிற இந்த சூழ்நிலை இன்றைக்கு வேற்றுமை படித்து மென்மேலும் வளர்ந்து உங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற அன்போடு நேரத்தில் கேட்டு மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கை என்பது இன்னைக்கு கிடைப்பதற்கடையா வரும் இந்த இளமை பருவம். அதுவும் கல்லூரியிலே படிப்பது மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று. ஒரு மனிதனாக பிறந்தால் நிச்சயமாக கல்லூரியிலே படிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கின்றீர்கள். அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி ஒரு பெற்றோருக்கு நல்லவர்களாகவும் வாழ்க்கையிலே சிறந்தவர்களாகவும் விளங்க வேண்டும் என்று நேரத்தில் வாழ்த்தி இந்த வேளாண் நிலை கல்லூரி இந்த அறக்கட்டளையில் சிறந்த விளக்கம் பொன்விழா கொண்டாடிட்ட இந்த அறக்கட்டளை மேலும் 100 விழா காண வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு ஊக்கமளிக்கும் முகிலாய் இக்கல்லூரியின் வளர்ச்சியை தன் உயிர்மூச்சாய் கருதும் அறவழியிலேயே தன் மேம்படி நம்முடைய பொன்விழா நாளை தொடங்கி வைத்து நம்முடைய புதிய கல்லூரி வெளியீட்டு கலை அறிவியல் கல்லூரியை இந்த கட்டடத்தை திறந்து வைத்து தமிழக அரசுடைய முதலமைச்சர் அவர்களை வருக என்று வரவேற்பதிலே மிக்க கல்வி நிறுவனங்களுடைய 50வது ஆண்டு பொன்விழாவுக்கு வருகை இருக்கின்ற சான்றோர் ஆர்வலர் பெரியவர் தலைவர் அனைவரையும் முதலிலே வருகை மங்களை விளக்கை ஏற்றி வைத்து சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் Yeah.